அன்னபூர்ணா உரிமையாளர் மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியானதற்கு அண்ணாமலை மன்னிப்பு கோரியிருக்கிறார். அன்னபூர்ணா உரிமையாளர் ஜிஎஸ்டி தொடர்பாக பேசிய விவகாரம் சர்ச்சையான நிலையில் அது தொடர்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து அவர் மன்னிப்பு கோரியிருந்தார். இந்த வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு அண்ணாமலை மன்னிப்பு கோரியிருக்கிறார். அன்னபூர்ணா உரிமையாளர் மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியானதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்திருந்த நிலையில் அதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கோரியிருக்கிறார். ஜிஎஸ்டி தொடர்பாக பொது வெளியில் பேசும்பொழுது அன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர் சில விஷயங்களை பகிர்ந்திருந்தார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் அது பேசப்பட்ட நிலையில் அது பேசுபொருளாகி இருந்தது. இந்த நிலையில் அவர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆகியோரை சந்தித்து மன்னிப்பு கேட்கக்கூடிய வீடியோ வெளியாகி இருந்தது. அதற்கும் பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்திருந்தன. மன்னிப்பு கேட்கக்கூடிய வீடியோவை வெளியிட்டது தவறு என்ற ரீதியில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள். இந்த நிலையில் அந்த வீடியோ வெளியானதற்கு அண்ணாமலை மன்னிப்பு கோரியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு இந்த மன்னிப்பு கோரப்பட்டிருக்கு? ஸ்ரீராம், கோவையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்வில் கோவையில் இருக்கக்கூடிய பிரபல உணவகமான அன்னபூர்ணா குழுமத்தின் தலைவரும் ஓட்டல்கள் சங்கத்தினுடைய கௌரவ தலைவருமான சீனிவாசன் ஜிஎஸ்டி தொடர்பான சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். இது சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்நிலையில் நேற்றைய தினம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரடியாக சந்தித்து தான் பேசியதற்காக மன்னிப்பு கேட்டிருந்தார். தனி அறையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் வானதி சீனிவாசன் ஆகியோரை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்டிருந்தார். இந்த வீடியோ காட்சிகள் நேற்று இரவு வெளியானது. இந்த வீடியோ காட்சிகள் பாஜகவினுடைய ஐடி விங் மூலமாக இந்த காட்சிகளானது பகிரப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இந்த வீடியோ காட்சிகள் வெளியிடப்பட்டதற்கு தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக கூறி ட்விட்டர் தளத்தில் தனது கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். அதில் இந்த தனிப்பட்ட முறையில் நடந்த இந்த சந்திப்பு நிகழ்ச்சி தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி இருப்பது வருத்தம் அளிப்பதாகவும் இது தொடர்பாக தான் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் கூறிய அந்த ட்விட்டர் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். இன்றைய தினம் சற்று நேரத்துக்கு முன்னர் இது தொடர்பாக கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இது தொடர்பாக விளக்கம் ஒன்றை அளித்தார். அதில் அப்பொழுது அவரிடம் இது தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டது. தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்கக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியிடப்பட்டது சரியா என்ற ஒரு கேள்வி அவரிடம் எழுப்பப்பட்ட பொழுது அவர் தனி அறையில் நடைபெற்ற நிகழ்வின் பொழுது கட்சியினுடைய நிர்வாகிகள் சிலர் கூட உடன் இருந்தார்கள். அவர்கள் இதை செய்திருப்பார்கள், அதை நாங்கள் எப்படி தடுக்க முடியும் என்ற ஒரு கேள்வியினையும் அவர் முன்வைத்திருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது அக்கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது தொடர்பாக சமூக வலைதளத்தில் தற்பொழுது மன்னிப்பு கேட்டு தற்பொழுது சமூக வலைதளத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த ட்விட்டர் பதிவினை தற்போது வெளியிட்டிருக்கிறார். ஸ்ரீராம். சாமி.